ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி தேவை அப்படின்ட்டு நான் நினைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் எப்போதுமே வல்லவராகவே இருக்கிறார். ஏன்னா ஒரு வீடியோவில் பார்த்தேன், உங்களுக்கு பணத்துடைய அருமை தெரியணும் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற அந்த பணத்தை அந்த தொகையை நீங்கள் வேறு யார்கிட்டயா கேட்டு பாருங்கள். அப்போ பணத்துடைய அருமை தெரியும். உதவின்னு ஒரு ஆளை தேடணும், நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு போனால் அந்த நேரம் எல்லோரும் ஓடிடுவாங்க. நாம் நிறைய பேருக்கு உதவி செய்திருப்போம். நம்ம யாருக்கும் உதவி செய்யாமல் நமக்கு இருக்கவும் முடியாது. இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒன்றும் நம்முடைய இருதயம் கலங்கக்கூடாது. இதெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய மனதில் ஒரு குழப்பங்கள். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கும்போது கூட என் வாழ்க்கையும் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது ஒன்று போல தான் இருக்குது. நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன், எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நினச்சா எனக்கு கேட்கவும் வைக்காமல் இருக்குது. நெகைமே சொல்லுவான் இல்லையா, நான் அவன்கிட்ட கேட்க வைக்கப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். கேட்கவும் வைக்கவும், கேட்டாலும் அவங்க நம்ம விட்டு அப்படியே மீறி கேட்டபோது அவர்கள் ரொம்ப நேக்காக பதில் சொல்லி என்ன செய்கிறாங்க, விலகி போகிற அனுபவம். அதுக்காக நம்ம கலங்கிட்டே இருக்கிறதா, பாரப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா, கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருக்கிறதா, அல்ல அவர்களை நினைத்து நாம் வாழ்க்கையில் சோர்வடைவதான் ஒன்றும் வேண்டாம். நமக்குன்னு ஒருவர் இருக்கிறார், அவர் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டார். என்ன செய்வார்னு பார்ப்போமா? வாசிக்க கேட்போம். ஏசாயா 19:20 பிந்திய பாகத்தை வாசிக்க. ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அதுதான் நம்ம தெய்வம். நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா நாம் அவரை நோக்கி கூப்பிட்டாச்சுன்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு இரட்சகனை அனுப்புவார், ஒரு பலவானை அனுப்புவார், நம்மளை விடுதலை பண்ணுகிறவர். நமக்கு அந்த கடன் வைக்கலாம், அந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு விடுதலை வேணும். இல்லை எதிரிகள் நம்ம சூழ்ந்துருக்கிறாங்க, இந்த போராட்ட சூழ்நிலை நமக்கு யாருடைய உதவியாக தேவைப்படுது, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களே கொண்டு வருவார். அது வரக்கூடிய ஆட்கள் நோஞ்சானு தேஞ்சானலாம் இருக்க மாட்டாங்க, பலவான்களாக இருப்பார். இயேசு நமக்கு ஒரு நல்ல ரசிகர். பார்த்தீங்களா, மனித பாவத்தில் மூழ்கி கிடக்கும் பொழுது இந்த உலகத்தில் மனிதனுடைய அந்த பாவ சூழ்நிலையிலேருந்து யாரும் அவங்கள விடுதலையாக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உலகமே இருண்டு போச்சு. பைபிளில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் ஒரே ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பருடைய வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 400 வருஷம் அப்படிங்கிறாங்க. இருண்ட காலம். அப்போ இயேசு பிறந்தபோது இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குன நற்செய்தி. அடுத்த மாதத்தில் நம்ம கொண்டாடுவோம். அதனால் அவர் இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். மரித்தேன் ஆனால் சதோ நாட்களில் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக சிலுவை சுமந்து, அவரை வாரினால் அடித்தாங்க, கையினால் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, முள்முடி சுட்டினார்கள், சிலுவை சுமக்க வச்சாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மை விடுவிப்பதற்கு அவர் பலவானாக இருந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தபோது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பலம் நம்ம எல்லாருக்கும். சீசர்கள் கூடியது ஜோமனபோது ஆவியான ஒரு பலத்தான் நிரப்பினார். அது வரைக்கும் ஓடி பயந்து ஓடின பேதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக ஒளியச்சு தான். அவனை கண்டு மற்றவன் பயப்பட்டான். உலகத்தை கலக்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இயேசு நம்முடைய இரட்சகராக பலவனாக இருக்கிறார். வேறு யார் நமக்கு வேணும்? அவர் மாத்திரம் நம்ம கூட இருந்தால் சரி. சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.